ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தோடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நிமிஷம் இருக்கும். இந்த 7 நிமிஷம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு சேஞ்சாக மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதாவது இந்த கையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, இந்த கையில் கோடி கணக்கில். நம்ப முடியுமா உங்களால்? நம்ப முடியும், என்னாலே நம்ப முடியுது தானே? அதே மாதிரி நீங்கள் திருப்பி கேட்கலாம், அப்போ நீ 1000 ரூபா வச்சு நீ கோடி இருக்க வேண்டியது அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, என்கிட்ட அந்த பணம் இல்லையே, இருந்தால் அதுக்கான நான் முயற்சி நான் ஈடுபட்டிருப்பேன். அந்த பணம் இல்லாதனால தான் சரி என்னால் முடியாது இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எனக்கு ஒரு ஆசை. அது மாதிரி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன கேட்க போகிறேன்னா, அதாவது வில்லேஜ் ஃபுட்டு பிடிக்குமா உங்களுக்கு, இல்லை இந்த சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறது, இந்த டவுன்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல ஜங்ஷன் ஃபுட்டு, இந்த நூடுல்ஸு அப்புறம் இந்த எக் ரைஸு அந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன இந்த 1000 ரூபா இருந்தால் போதும் கோடிக்கணக்கில் எப்படி லட்சக்கணக்கில் உருவாக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. அதுக்கான முயற்சியை வந்து கண்டிப்பாக ஈடுபடணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தோல்விகள் வரலாம், அதாவது வராமலாம் இருக்காது. கண்டிப்பாக அந்த தோல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது விழுந்துட்டு மறுபடியும் எழுந்து நிற்கணும். அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணால் போதும், கண்டிப்பாக நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாது சில பேர்த்துக்கு. எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம அதிக லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது இன்னுமே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியாக நிற்கும். நம்ம இதில் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க, திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் நிலம் ரியல் எஸ்டேட் அதுக்கு நம்ம வாங்கி போடலாம், பல லட்சங்கள் வந்து ஈட்ட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு விண்ணை தொட்டக்கூடிய ஒரு சொல்றது ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது ஒரு காயினோட வேல்யூவே 1,20,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது அந்த மாதிரி, அதாவது தங்கத்தோட, அது நம்ம சொல்றது ஆபரணம் தங்கம், அந்த தங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா டச் ஆகிட்டு இருக்கு. அந்த தங்கத்தை விட விண்ணை தொட்டுட்டு போயிட்டு இருக்கு ஒரு காயினோடைய விலை. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியோட முதல் இடத்துல, அம்பானி சொல்கிறது பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் முன்னாடியும் வரலாம். இது முதல் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது ட்ரை பண்ணுறதோட முயற்சி செய்யணும். கரெக்டான இதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கான கரெக்டான நமக்கு இந்த லாபம் ஈட்ட முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரத்தில் பழங்கள் நிறைய காய்கள் காய்ச்சிட்டு இருக்கு. அந்த காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை எதிர்பார்க்காம அந்த மரம்லாம் அப்படி ஃபுல்லாக பழுத்துருக்கு. அது உங்களுக்கு பார்க்கணுன்னே எப்படி இருக்கும், பா என்னடா அது, என்றைக்குமே இல்லாமல் நான் இன்னும் எப்படி சொல்கிறது நைட்டு தான் பார்த்தேன், சரி பகல் தான் பார்த்தேன் அந்த மரம் வந்து காயாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பழமாக இருக்கு அப்படின்ட்டு வாயை பிறந்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி தாங்க இன்னைக்கு நைட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வெடிகாலையில் உங்களுக்கு வந்து நீங்கள் கோட்டீஸ்வரனாக மாற்றக்கூடிய அந்த ஒரு இது லக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த வீடியோ மூலிமா வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்கிறது சில பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆனால் இந்த பணம் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இது வந்து லாஸ் ஆகிறதும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா என்னைக்குமே சொல்கிறது, நம்ம என்னைக்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், எந்த விஷயம் பண்ணாலையும் கண்டிப்பாக ஒரு தோல்வின்னு ஒன்று இருக்கும். ஆனால் தோல்வி வந்து நம்ம இன்னைக்கு விழுந்துட்டோம், அது மறுபடியும் அதுதான் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு விடக்கூடாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், திரும்ப 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 பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப பண்ணும் போது தான் அதுக்கான அடிப்படை நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதுலேருந்து நம்ம விழுந்தோம் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம மைண்ட் செட்டுக்கு தோணும். அப்படி தோணும் போது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மைண்ட் செட் கரெக்டாக தெளிவாக இருக்கும். அப்போ வந்து வெற்றி, கண்டிப்பாக அந்த வெற்றி நோக்கி நம்ம பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். அன்னைக்கு யாரை வந்தாலும் சரி, எமனா இருந்தாலும் சரி, இல்லை கடலை நம்ம கடிச்ச கடலை வந்தாலும் சரி, அந்த வெற்றி வந்து சொல்கிறது யாராலும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். அதாவது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் லட்சாதிபதியில் கோட்டீஸ்வரன் இல்லை, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அம்பானியோட முதல் இடத்தை நீங்கள் வரலாம். அதை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது இது சொல்கிறேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணா பிட்காயின், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு நினைக்கிறேன். நிறைய நியூஸில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி, அதாவது பிட்காயினில் போட்டிங்கன்னா அதை வந்து நிறைய பேரெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பிட்காயினுங்கிறது பல லட்சம் பேர், அதாவது இப்போ சொல்கிறது பல லட்சம் பேர் சொல்கிறத விட பல மில்லியன் பேர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாம் எதில் கரெக்டாக எந்த காயினில் நம்ம போட்டால் எதுக்கு நம்ம கரெக்டான லாபம் நம்மளுக்கு ஈட்ட முடியும் அப்படிங்கிறது கரெக்டாக நம்மளுடைய மூளையை கெஸ் பண்ணி அந்த காயினை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் 1000 போட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் சொல்கிறது அது ஒரு பம்ப், திடீர்னு ஒரு பம்ப் ஆகும். அப்படி பம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது உங்கள் டாலரில் சொல்கிறது டாலர் எனக்கு தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்படி ஆனால் லட்சங்கிறது இன்றைக்கி 1000ங்கிறது நாளைக்கு 10 லட்சம் மாறலாம். அதுவே அப்படி 10 லட்சங்கிறது பல கோடிகள் மாறலாம். கரெக்டான அந்த காயினை நம்ம வாங்குறது தான் நம்மளுடைய டேலண்ட்டு. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக வந்து இது வந்து மோசடி. பிட்காயினில் வந்து டாலரை வாங்கிட்டு அதை வந்து மேலே பெருசாக வந்து ஏமாத்துறாங்க மேபின்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால்
இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்ஏ, அமெரிக்கா இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதாவது மக்கள் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவிலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, அது பெருசாக வந்து யாருக்கும் தெரியதில்லை. இந்த பிட்காயினுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி, அது அதனால யாருக்கும் தெரியது கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோட்டீஸ்வரன் ஆகலாம். நீங்கள் ஒன்றே கேள்வி கேட்பீங்க, என்னடா அது, அப்போ நீ பண்ண வேண்டியதானே, நீ பண்ணிட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டான என்கிட்ட அமௌண்ட்டு கிடையாது. அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான முயற்சி தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன், பண்ணாமலாம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கான வெற்றி வந்து நிறைய முறை நானும் தோல்வி அடைஞ்சிருக்கேன், தோல்வி அடையாமலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மீண்டும் எழுந்து வருவேன் அப்படிங்கிறத நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கான முயற்சியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம ஏதோ போயிட்டுருக்கோம், நம்ம எதிர்பாராமல் ஒரு விபத்து நடந்துடும். அது வந்து என்றைக்குமே வந்து இயற்கை மாறானது தான், என்றைக்குமே வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அது வந்து எதோ நடக்க வேண்டியது தான். அதே மாதிரி நாம் சும்மா வந்து உட்காந்துருக்கோம், அது வந்து இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆயிரும், இது பண்ணாமல் லாஸ் ஆயிரும், பணம் லாஸ் ஆயிரும் அப்படி நம்ம டோட்டலாக மைண்ட் அப்செட் பண்ணி எதுவுமே எந்த ஒர்க்குமே பண்ணாமல் உட்காந்துருந்தோமா, அதோட நம்மள ஒரு முட்டாள்தானே எதுவுமே கிடையாது. இறங்கி அது தோல்வியாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம சொல்கிறது சாவுறப்ப கூட அந்த தோல்வி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு முறையாவது நாம் அந்த முயற்சியை வந்து எட்டி பார்த்துடணும். ஏன்னா வச்சுக்கோங்க, எட்டி பார்த்தா தான் அதனுடைய அனுபவம், அதனுடைய முயற்சியும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இதில் வந்து பிட்காயினில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து லட்சாதிபதியில் கோட்டீஸ்வரனா கூட ஆகலாம். அதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கரெக்டான காயினை நீங்கள் வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு காயினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,20,000 வரைக்கும் வேல்யூ போயிட்டுருக்கு. நீங்கள் சுமார் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பிட்காயின் நீங்கள் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 5 × 1,20,000 கணக்கு பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்கோம். அந்த 5 லட்சம் காயினை இன்ட்டு ஒரு டாலரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, $85 ஒரு டாலர் ரேட்டு. அப்போ நீங்கள் டோட்டல் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கோட்டீஸ்வரனா நம்ப முடியுதா உங்களால்? என்னாலே நம்ம சொல்லும் போதே என்னால் நம்ப முடியல. அது உங்கள் கையில் இருந்துச்சா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு காயின் இருக்குது. பிட்காயின் ஆகட்டும், எத்திரியம் ஆகட்டும், சொலானா ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான காயின் இருக்குது. அதில் கரெக்டாக நாம் எந்த காயின் கரெக்டாக வாங்கினா எது மேலே டாப்பில் போவோம், அந்த மாதிரி நாம் அந்த காயினை சூஸ் பண்ணி கரெக்டாக கீழே வரப்போ நம்ம டவுன் வரப்போ நம்ம வாங்கணும், மேலே போகிற அப்பில் போகிறப்ப நம்ம செல் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அதான் நம்மளோட வேலை. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த வேலையும் அதை பண்ணக்கூடாது. இப்போ சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட கோல்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்ப காலத்தில் ஒரு 15,000, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15,000 இருந்தது ஒரு பவுனு. இன்றைக்கி ரேஞ்சில் என்ன இருக்குது, 80,000 போயிட்டுருச்சா? அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம வாங்கி அதே மாதிரி அந்த காயினை ஹோல்டு பண்ணி வைக்கணும். அது டாப்பில் என்னைக்கு போதோ அப்போ செல் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஏன்னா அது எப்போ போகணும் நம்மளால் நம்ப முடியாது. இன்றைக்கி போகலாம், நைட்டு போயிடலாம், இல்லை இன்னும் ஒரு மாதம், இல்லை ஒரு 2 வீக்கு அந்த மாதிரி கழிச்சு எப்போ வழியும் உங்கள் வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையும் கரெக்டாக பண்ணணும், அதுவும் பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். நீங்களும் கோட்டீஸ்வரன் ஆகலாம், உங்களாலேயும் முடியும். யாருக்கும் வந்து உங்களால் சொல்கிறது, நீங்களும் வந்து அடிமையாகவும் வேலை செய்ய வேண்டாம், யாருக்கும் வந்து கொத்தடிமையும் இருக்க வேண்டாம். கரெக்டான முதலீடு, கரெக்டான லாபம். தோல்விகள் இருக்க தான் செய்யும். தோல்வியை வந்து நீங்கள் பார்த்துட்டு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோல்வி வந்து உங்களோட கடல் மாதிரி, அது உங்களை முழுகி சாவடிக்கிறத தவிர அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் எது வேணாலும் சாதிக்கலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உங்களோட நம்பிக்கையும் உங்களோட தைரியம் இருந்தால் போதும், எதையும் வெல்ல முடியும். இந்த வீடியோ மூலிமா ஏதாவது சொல்ல வர கருத்து, ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது நிறைகள், ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன்.